பார்த்தீங்கன்னா பெயின் ப்ரொபகேட் ஆகும். ஸோ அதுவே ரிலீவிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பின்னாடி வர கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டிஷனுக்கு ரெஸ்ட்டில் இருக்கோ, ஸோ எந்தெந்த கண்டிஷனில் வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும்போது வந்துட்டு பெயின் வந்துட்டு ரிலீவிங் அண்ட் ப்ரொபோக்கிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பெயினோட ஃபர்ஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேட்டிங் ஃபேக்டர், தென் குவாலிட்டி ஆஃப் பெயின், தென் அதுக்கடுத்தது வந்துட்டு ரிலீவிங் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட பெயின் சிவியாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான், அதை வந்து சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டியில வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக நம்ம வந்து எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக வந்து அதோட சிவியாரிட்டி நம்ம எதை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, there are some scales which are used to measure the severity of the pain. So அதுல first one வந்து பாத்தீங்கன்னா VAS scale. So VAS scale அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, so V for ஓகேங்களா? ஸோ இந்த VAS scale தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் அனலாக் ஸ்கேல். ஸோ இந்த விஷுவல் அனலாக் ஸ்கேலை வந்துட்டு நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஃபேக்டர்ஸாக பிரிப்போம். ஸோ ஒரு பேஷண்ட்டு பெயின் வந்துட்டு ரெடியூஸ்டாக இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இது. ஸோ அதுவே பேஷண்ட் வந்து மிட் ஆர் நார்மலாக இருந்துச்சுன்னா இது. ஸோ அதுவே பெயின் வந்துட்டு சிவியாரிட்டி இருக்குன்னா, ஸோ ஸ்மைலிங்ல இருக்கும் ஃபேஸ், தென் வந்துட்டு மீடியம் மிட் லெவல்ல இருக்கும், தென் அதுவே பெயின் சிவியாரிட்டி இருந்துச்சுன்னா ஸ்மைல் வந்துட்டு இன்வெர்டட் ஸ்மைலா இருக்கும். ஸோ பேஷண்டோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பொறுத்து அவங்களோட பெயின் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு விஷுவலா நம்ம பார்த்து அனலைஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் அனலாக் ஸ்கேல். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த 3 சிவியாரிட்டியில ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு நம்ம அசஸ் பண்ணி சொல்லணும். தென் செகண்ட் ஒன், சிவியாரிட்டியே வந்து பார்க்கறதுக்கு இன்னொரு ஸ்கேல் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா NPRS ன்னு சொல்லுவாங்க. ஸோ NPRSனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ N for numerical, then P for pain, and R for rating, and S for scale. ஸோ இதைதான் வந்து பாத்தீங்கன்னா NPRS ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா as same as visual analog scale மாதிரியே தான். ஸோ இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் ஸ்கேல் வந்து அதே மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் டேர்ம்ஸ் வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கும். தென் வந்து இங்க பாத்தீங்கன்னா 6 7 8 9 இருக்கும். சோ ஒரு பேஷண்ட் கிட்ட வந்துட்டு சோ உங்களோட பெயின் வந்துட்டு எவ்வளவு 0 ல இருந்து 10 குள்ள ரேட் பண்றதா இருந்தா நீங்க எந்த அளவுக்கு வந்து ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேல் கொடுத்து, சோ அவங்க வந்து 10 குள்ள ரேட்டிங் சொல்லும்போது அந்த ரேட்டிங்கை வச்சு அவங்களுக்கான பெயினோட சிவியாரிட்டியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சிவியாரிட்டியில செகண்டா யூஸ் பண்ற ஸ்கேல். சோ சிவியாரிட்டி செக் பண்றதுக்கு மொத்தம் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவல் அனலாக் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். தென் அதுவே செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா NPRS ஸ்கேல். சோ NPRS ஸ்கேல்னா நியூமரிக்கல் பெயின் ரேட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்ப்போம். சோ இது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டினர்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினர் வந்து பாத்தீங்கன்னா சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெக்கல் கொஸ்டினரி ஸ்கேல். சோ இது சேம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்கான வேல்யூஸ் வந்து as a physiotherapist நாம வந்து வேல்யூ போடுவோம். சோ அதுவே மெக்கல் கொஸ்டினரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டினர் ஃபார்மேட். இட் கன்சிஸ்ட் அரௌண்ட் 10 to 15 क्वेश्चंस கம்ப்ரைஸ்டா இருக்கும். சோ அது வந்து பேஷண்டோட கையிலேயே கொடுத்துரும். சோ அந்த क्वेश्चंसல வந்து பாத்தீங்கன்னா சோ எந்த டைம் பண்ணும்போது எந்த ரீஜன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வர்க் பண்ணும்போது பெயின் வந்து சிவியாரிட்டியா இருக்கு, ஆரல்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்கு, ஆரல்ஸ் அவங்களோட பெயினோட டைப் என்னன்னு, சோ அதுக்குள்ள ஒரு 10 to 15 क्वेश्चंस இருக்கும். சோ அந்த क्वेश्चंस அதுக்குள்ள இருந்துட்டு அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை டிக் பண்ணி வர மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா சிவியாரிட்டி பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ். ஓகேங்களா? now so S முடிஞ்சிருச்சு. then now last one வந்து பாத்தீங்கன்னா T. so T னா என்னன்னு பாத்தீங்கன்னா time.
ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் வந்துட்டு எவ்வளோ டைம், அதாவது டியூரேஷன், எவ்வளோ டியூரேஷன் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த